திருப்பதி லட்டு சர்ச்சையில் தொடர்புள்ளவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க கோரி இந்து முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அனுமார் கோயில் முன்பு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தில் மாட்டு கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் கலந்துள்ளதாக சர்ச்சை எழுந்தது. இதுபோன்ற செயலில் ஈடுபட்டு இந்துக்களின் புனிதத்தை கெடுத்த அத்தனை பேருக்கும் தக்க தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்து முன்னணியினர் 108 தேங்காய் உடைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆதம்பாக்கத்தில் பூட்டி இருந்த வீட்டின் பூட்டை உடைத்து 31 சவரன் தங்க நகை திருடப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அடுத்த ஆதம்பாக்கம் பகுதியில் வசித்து வரும் ரூபாதேவி என்பவர் தனது சொந்த ஊரிற்கு சென்று இருந்த நிலையில் அவரது வீட்டின் பூட்டை உடைத்து 31 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வீடு திரும்பிய ரூபாதேவி இதை கண்டு அதிர்ச்சியடைந்து சென்னை ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இப்புகாரின் பேரில் திருட்டில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மடிப்பாக்கத்தில் தாறுமாறாக ஓடிய டிப்பர் லாரி மழைநீர் வடிகால் கால்வாயில் இறங்கி வீட்டின் சுற்றுச்சுவற்றில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. சென்னை மேடவாக்கத்தில் இருந்து மடிப்பாக்கம் நோக்கி சென்று கொண்டு இருந்த டாரஸ் லாரி ஒன்று வேகமாக வந்த நிலையில் சாலை ஓரம் போடப்பட்டிருந்த மழைநீர் வடிகால் கால்வாயில் இறங்கி அருகில் உள்ள வீட்டின் சுவற்றில் சாய்ந்து விபத்துக்குள்ளானது. இந்நிலையில் அப்பகுதியில் ஆட்கள் நடமாட்டம் குறைவாக இருந்ததால் பெரும் விபத்தானது தடுக்கப்பட்டது. உசிலம்பட்டி நகர் பகுதியில் கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பில் தூய்மையே சேவை என்னும் மெகா தூய்மை பணி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் இணைந்து பல்கலைக்கழகங்கள் சார்பில் நடைபெற்று வரும் தூய்மையே சேவை என்னும் மெகா தூய்மை பணி நடைபெற்றது. இந்த முகாமினை உசிலம்பட்டி காவல் சரக TSP செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். உசிலம்பட்டி பகுதிகளில் இயங்கும் தனியார் பேருந்துகளில் சிறுவர் சிறுமிகளுக்கு முழு கட்டணம் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதிகளில் இயங்கும் தனியார் பேருந்துகளில் சிறுவர் சிறுமியர்களுக்கு அரை டிக்கெட் எனும் பாதி கட்டணம் இல்லை எனவும் முழு கட்டணம் செலுத்த வேண்டும் என கட்டாயப்படுத்தி பயணச்சீட்டு வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து வட்டார வாகன போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்து தனியார் பேருந்துகளின் மீது நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.